சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரி தமிழ்ச்செல்விய கையும் களவுமா பிடிச்சது கனவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தா எப்படியாவது தமிழ்ச்செல்வி இன்னைக்கு கையும் களவுமா சிக்க வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது. இங்க சித்ராவையும் கூட்டிட்டு போய் துணிக்கடையில பார்த்தா ஏகப்பட்ட சேலை அள்ளிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் சித்ரா கேக்குது, மா எதுக்கு சேலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், அதுக்கு தாண்டி கையிலேயே காரணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவோ, என்னம்மா அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், தமிழ்ச்செல்வி இப்ப எத்தனாவது மாசம்? 5வது மாசம். 5வது மாசம் நம்ம வீட்டுல இருக்கிறவெல்லாம் சேர்ந்து எப்பயும் கையில வளையெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரிதான் 5வது மாசம்னால வீட்டுல இருக்கிறவெல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு வளகாப்பு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு எப்படி 5 வகை சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒரு சின்னதா ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடு தான் இந்த சேலை. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த சேலையை எடுத்து கொடுத்து அப்படியே தமிழ்ச்செல்விக்கு 5வது மாசம் ஒரு சின்னதா வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி எல்லாரு காதலையும் போட போறேன். தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு ஏற்பாடுக்கு எப்படியோ ராஜாங்க காதுக்கு போய் தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணுவாரு. அதுக்காண்டி தாண்டி இந்த சேலை வீட்டுல இருக்க கேட்டா இதைத்தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க அப்பத்தான் ஈஸ்வரியோட கையை பார்த்துட்டு, என்னடி ஈஸ்வரி என்னைக்கு இல்லாத திருநாளா கையில இத்தனை கட்டை பை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அது ஒன்றும் இல்லாத வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாம் நல்ல விஷயம்தான், தமிழ்ச்செல்விக்கு 5வது மாசம் வளகா பண்ண போறோம்ல அதுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவோ, அப்பத்தா அட ஆமாடி எனக்கே மறந்து போச்சு, நல்லா ஞாபகப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மோகனாவுக்கு பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு என்ன சொல்றேன்னு தெரியாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி கையில பார்த்தா ஈஸ்வரி சேலையை கொடுத்து, தமிழ்ச்செல்வி இந்த சேலை உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும், போ இதை போயிட்டு உடனே கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், இங்க மோகனாவும் பார்த்தா தமிழ்ச்செல்வியை பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தா மோகனா பார்க்கவும், சரிங்க அத்தை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கிட்ட சேலையை வாங்கிட்டு தமிழ் உள்ள போறாங்க. பின்னாடியே பார்த்தா இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் கிளம்பவும் மோகனா பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. எங்க போறீங்க? எதுக்கு? தமிழ்ச்செல்வி தான் சேலை மாத்த போயிருக்காள, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், இல்லக்கா இந்த கொஞ்சம் போயிட்டு வந்துறேன், தமிழ்ச்செல்வி மாசமா இருக்காள, அவளுக்கு சேலையில கட்ட கொஞ்சம் உதவி தேவைப்படும், அதுக்காகத்தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இல்ல அவ அதெல்லாம் கட்டிட்டு வந்துருவா, நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், இங்க ஈஸ்வரி பார்த்தா நினைச்சு பாக்குது, இவ பின்னாடியே இப்படியே போனாதான் இவளை கையும் களவுமா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா ஒரு கனவு கோட்டையை கட்டி முடிச்சிருது. தமிழ்ச்செல்விய கையும் களவுமா பிடிக்கிற மாதிரி, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வச்சிருக்கிற துணி எடுக்கிற மாதிரி, தமிழ்ச்செல்வியை மிரட்டி கேள்வி கேட்கிற மாதிரி, இத்தராம் பார்த்தா தமிழ்ச்செல்வியை துருவி கேள்வி கேட்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு கனவு கோட்டையை கட்டி முடிச்சிருது. இங்க பார்த்தா தமிழ்ச்செல்வி சேலையே கட்டி முடிச்சுட்டு வரவும், சேலை கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், கட்டிட்டேன், இதுதானே நீங்க எடுத்து கொடுத்த சேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட தமிழ் காட்டவும், ஆமா இதுதான் நான் எடுத்து கொடுத்த சேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சித்ரா பார்க்கவும், என்னம்மா இவளை கையும் களவுமா பிடிக்கலான்னு பார்த்தா இப்படி கோட்டை விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், இருடி இன்னொரு சந்தர்ப்பத்துல இவ சிக்காமையா போயிடப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க மோகனா பார்த்தா தமிழை பாக்குறாங்க. இவளை கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது எனக்கு பெரிய வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மோகனா பார்த்தா தமிழ் முகத்தை பார்க்கவும், தமிழ் மோகனா முகத்தை பார்க்கவும், இங்க ஈஸ்வரி பார்த்தா 2 பேர் முகத்தையும் பார்த்துட்டு, இவளை கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, இதை எப்படியாவது நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சும்மா கடுகடு நின்னுக்கிட்டு இருக்கு.